வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்களேன்னு பேசுகிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் உள்ள பதிவு இது. இப்போல்லாம் நம்ம ரொம்ப சாரி, நான் நல்லா இருக்கேங்க. நான் கடவுள் புண்ணியத்தில் நம்ம பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்து நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். ஸோ என்ன மாதிரி எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறதுக்கு நான் வழிகாட்டுறேன். நம்மளோட பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட்னாங்க, பாதிப்பு இல்லாது. அதே நிமிஷம் இந்த கடுமையான நோயை இது எப்படி ரிக்கவர் பண்ணி கொடுக்குது? இது சும்மா என்னது வைரஸ்க்கு உள்ளது அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. இந்த கடுமையான நோய்க்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது நிறையா. முதல்ல நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட முறைப்படி கற்றுனீங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்குறோம். நிறைய விஷயம் முறைப்படி சொல்லி கொடுக்குறேன். நம்ம இதோடு நிப்பாட்டலைங்க. நம்ம இதை சாப்பிட்றது மட்டும் இல்லை, நடைமுறைக்கு நம்ம இந்த கடுமையான நோயில் உள்ளவங்க எப்படி இருக்கணும், அன்றாட சாப்பாடு எப்படி இருக்கணும், உணவு அன்றாடிக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கணும், நெகட்டிவாக நீங்கள் தடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கடுமையான நோய் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டா தயவு செய்து எனக்கு புலனம் பண்ணுங்க. இதுக்கு என்ன வழிமுறைங்க இருக்கு அக்கா அப்படின்னு கேளுங்க. லாஸ்ட் மினிட் கேட்காதீங்க. நம்மளால அதுக்கு உதவி செய்ய முடியாது, தீர்வு கிடைக்காது. ஏன்னா இது ரொம்ப பேருக்கு நானும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறேன். ஆனால் இன்னும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ரொம்ப பேர் இருக்கீங்க. சிரோத்தோ சாப்பிட்டா கேட்க மாட்டுது அக்கா, கேட்குமா அக்கா, என்ன செய்யும் அக்கா ஷிரோத்தோ? இந்த மாதிரி விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷிரோத்தோ என்னதுக்கு? நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுறது. இம்யூம்னா என்ன? நம்ம நோய் எதிர்ப்பு சக்திங்க. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கு இல்லை. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ வேலை செய்யலை. அதாவது உடம்புக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ஒரு டாக்டர் உடம்புள்ளுக்கு அது இப்போ வேலை செய்யலை. அதனால தான் கேன்சர்ன்ற இந்த கடுமையான நோய் எல்லாத்துக்கும் இப்போ தாக்கி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ணால் நம்ம இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன். என்னோட புலனம் எண் கோசம் 16 29 கோசம் 4 818. சந்தனா ரவாங்களேன்னு பேசுகிறேன். ஓகே, ஏன் இந்த பதிவை எப்போ பார்த்தாலும் போடுறேன்? இப்போ நிறைய நோயாளிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய இந்த மாதிரி இஷ்யூவில் மாட்டிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்க. நான் வழிமுறைங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.